அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நாம் காணும் அதிகாரங்களும் பெருமைகளும் நிரந்தரமானவை அல்ல. ஒரு நாள் உச்சத்தில் இருப்பவர்கள் மறுநாள் தாழ்ந்த நிலைக்குச் செல்வதை நாம் காண்கிறோம். இந்த மாற்றங்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு சக்தி அல்லாஹ்வின் திருப்பெயர்களில் ஒன்றான அல் காஃபித் என்பதாகும். இதற்கு தாழ்த்துபவன் அல்லது இழிவுபடுத்துபவன் என்று பொருள். இந்த திருப்பெயர் அல்லாஹ்வின் நீதியையும் முழுமையான அதிகாரத்தையும் தெளிவாக உணர்த்துகிறது. உலகில் அநீதி, ஆணவம் மற்றும் கொடுங்கோன்மை செய்யும் எவரையும் அவன் தாழ்த்துபவன். அல் காஃபித் என்ற பண்பை விளக்குவதற்கு இஸ்லாமிய வரலாற்றில் மிகச்சிறந்த உதாரணம் ஃபிரவுன் மற்றும் மூசா நபியின் வரலாறு. எகிப்தின் கொடுங்கோலன் ஃபிரவுன் தன்னை ஓர் அரசனாக மட்டுமல்லாமல் கடவுளாகவும் அறிவித்துக் கொண்டான். அவனிடம் அளவற்ற அதிகாரம், செல்வம் மற்றும் படைபலம் இருந்தன. அவன் இஸ்ரவேல் சமூகத்தவரை அடிமைகளாக வைத்து அவர்களின் ஆண் குழந்தைகளை கூட ஈவிரக்கமின்றி கொன்றான். அவன் ஆணவத்தின் உச்சியில் இருந்தான். அதே சமயம் மூசா நபி ஒரு அடிமை சமூகத்தில் பிறந்தவர்கள். அந்த ஊரில் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, செல்வாக்கும் இல்லை. அவர்கள் தன் சமூகத்தினருடன் மிகவும் தாழ்ந்த நிலையில் வாழ்ந்து வந்தார்கள். இந்தச் சூழலில் அல்லாஹ் தனது அல் காஃபித் என்ற பண்பின் வல்லமையைக் காட்டினான். ஃபிரவுனின் ஆணவத்தையும் அதிகாரத்தையும் ஒரே அடியில் தகர்த்தெறிந்தான். அவன் தன் படைபலம் அனைத்தையும் திரட்டி மூசா நபியை துரத்தியபோது அல்லாஹ் செங்கடலைப் பிளந்து மூசா நபியையும் அவரது சமூகத்தையும் காப்பாற்றினான். ஃபிரவுன் தன் அத்தனை அதிகாரங்களுடனும் படைகளுடனும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டான். இதுதான் அல் காஃபித் என்ற அல்லாஹ்வின் பண்பிற்குச் சரியான உதாரணம். அதே நேரத்தில் அல்லாஹ் தனது மற்றொரு பெயரான ஆர் ராஃபி என்பதன் மூலம் அடிமையாக இருந்த மூசா நபியை தன் இறைத்தூதராக உயர்த்தி அவரது சமூகத்தையும் காப்பாற்றினான். இந்த திருப்பெயர் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. அதிகாரம், செல்வம் அல்லது புகழ் ஆகியவற்றைக் கொண்டு ஆணவம் கொள்பவர்களை அல்லாஹ் தாழ்த்துவான். எனவே எந்த ஒரு மனிதனும் ஆணவம் கொள்ளக்கூடாது. தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஒருவன் பொறுமையாகவும் இறைவனுக்கு பயந்தவனாகவும் இருந்தால் அவன் உயர்த்தப்படுவான். இறுதியாக அல் காஃபித் என்ற திருப்பெயர் அல்லாஹ்வின் நீதி எப்போதும் நிலைக்கும் என்பதையும் அநீதிக்கு ஒரு நாள் அழிவு நிச்சயம் என்பதையும் உணர்த்துகிறது. நமது வாழ்வில் நாம் ஒருபோதும் ஆணவம் கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிபணிந்து அவனது கருணையையும் நீதியையும் நம்புவோமாக.